அதே போல் வருகை பொறுத்துள்ள நம்முடைய சங்கத்தில் உறுப்பினர் அனைவருக்கும் நன்றியை சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு, என்னப்பா நடந்தது டிசம்பர் மே மாதத்துக்கு அப்புறம் சங்கத்தில் என்னப்பா நடந்தது, ஏதாவது வளர்ச்சி உண்டா அப்படின்ற ஒரு வரிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இப்போதல்ல, எப்பொழுதும் தொடரும். கடந்த டிசம்பர் மாதத்தில் தேர்தல் முடிந்த பிறகு நம்முடைய சங்கத்தின் வளர்ச்சியை, முன்னேற்றத்தை, முயற்சியை இந்த 80வது ஆண்டு சுதந்திர தின விழாவில் தெரிவிப்பதுதான் மிக்க மகிழ்ச்சி. ஏனென்றால் ஒரு சுதந்திரம் கிடைப்பது எவ்வளோ பெரிய கஷ்டம் என்பது அனைவரும் அறிந்தது. பல உயிர்கள் அல்லாமல் தன்னுடைய கை கால்கள், முகங்கள், கண்கள் இருந்து, அதாவது வாழ்ந்தாலும் உயிரோடு இருந்தாலும் உயிரோடு இருக்கிறதுக்கே தகுதியற்றவர்கள்லாம் அந்த சுதந்திர தின விழாவில் தங்களுடைய உறவுகளை இருந்து அனைவரும் அறிந்தது. ஸோ அதே போல் ஒரு சுதந்திர தின விழாவில் நம்முடைய வளர்ச்சி என்ன என்பதை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிவிக்க வேண்டும். அதே போல தான் நம்முடைய சங்கத்தின் உறுப்பினர்கள் புதுமனை புகு விழா நடத்தினால் 1 கிராம் தங்க நாணயம் வழங்கப்படும் என்று புதிய திட்டமாக அறிவித்தோம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் 9 உறுப்பினர்களுக்கு புதுமனை புகு விழாவிற்கு 1 கிராம் தங்க நாணயம் வழங்கப்பட்டதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல உறுப்பினர் வாரிசுகள், பெண்கள் வாரிசுகள் மஞ்சள் நீராட்டு விழா நடத்தினால் சங்கத்திலிருந்து ஒரு ஊக்கத்தொகையாக எடுத்துக்கலாம் அல்லது உதவித்தொகையாக கூட அதை எடுத்துக்கலாம். ரூபாய் 5000 வழங்கப்பட்டது. அதாவது அவங்க வீட்டில் ஃபண்டு இருக்குது, அது வேறு சமாச்சாரம். நம்ம மெம்பருடைய ஒரு குழந்தை அந்த மஞ்சள் நீராட்டு விழா நம்ம சங்கத்து சார்பாக ஒரு தொகை எத்தனை கொடுக்குறது உண்மையிலே மகிழ்ச்சியான விஷயம். இதுக்கு முன்னாடி டெத்துக்கு தான் நம்ம எல்லாமே கொடுப்போம். இறப்புக்கு அப்புறம் போகிற தொகையை இறப்புக்கு முன்னாடியே கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்கீம்லாம் நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம். அதாவது புதுமனை புகு விழாவும் சரி, இந்த மஞ்சள் நீராட்டு விழாவும் சரி. ஸோ அதன் அடிப்படையில் 3 உறுப்பினர்களுக்கு மஞ்சள் நீராட்டு கலந்து கொண்டு ரூபாய் 15000 வழங்கப்பட்டது. அது மட்டுமல்ல, புதுமனை புகு விழா இருந்தாலும் சரி, மஞ்சள் நீராட்டாக இருந்தாலும் சரி, அசோசியேஷன் ஃபண்டு கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நாங்களும் தனிப்பட்ட முறையில் மொழி எடுத்துகிட்டு வரும் என்பது இந்த நேரத்தில் பதிவு. அதே போல் உறுப்பினர் வாரிசு திருமண தொகை, உறுப்பினர்கள் வாரிசு திருமண தொகை ஏற்கனவே 5000 ரூபாய் இருந்தது. நிறைய மெம்பர்ஸ் நாங்கள் ஏஜ்டு ஆகிட்டோம், எங்களுக்கு ஏதாவது ஸ்கீம்ன்றது தான் இந்த 3 ஸ்கீம் ஒன்றா எடுத்து வந்தோம். 5000 ரூபா இருந்தது. செயற்குழு கூட்டத்தில் என்னுடைய பங்களிப்பு என்ன இருந்ததுன்னா, ஒரு 1/2 கிராம் கோல்டு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விவாதம் நடந்தது. கடைசியாக இறுதி செய்யப்பட்டு ரூபாய் 5000ஐ 7000ஆக உயர்த்தி உறுப்பினர் வாரிசு திருமண தொகையை 5000லேருந்து 2000 ரூபாய் உயர்த்தி 7000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. மொத்தம் இதுவரை 5 உறுப்பினர்களை வழங்கி மொத்த செலவு 35000 அதில் வழங்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் 7/7/2026 நம்முடைய தமிழ்நாடு சபாநாயகர் அவர்களை நேரில் சந்தித்து நமக்கு தேவையான 2 முக்கியமான கோரிக்கை மனுவாக வழங்கப்பட்டுள்ளது. அதில் ஒன்று, சேமநல நிதி பற்றாக்குறை இருப்பதனால் இப்போது இருக்கும் முத்திரைத்தாள் ரூபாய் 20ஐ ரூபாய் 50ஆக உயர்த்தினால் இறப்பு ஏற்படும் குடும்பத்திற்கு உடனடியாக நிதி கிடைப்பதற்கு வாழ்வாதாரம் மீட்டெடுக்கப்படும் என்பது ஒரு கோரிக்கை விரிவாக நம்முடைய சங்கத்தின் செயலாளர் ராஜன் அவர்கள் தயார் செய்து வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஓய்வூதியம் என்பது கிடையாது. கேரளா வழக்கறிஞர் குமாசாக்களுக்கு கேரளா அரசு ஓய்வூதிய சட்டம் என்று இயற்றப்பட்டு மாதந்தோறும் ரூபாய் 4000 அந்த வழக்கறிஞர் குமாசா ஓய்வூதியமாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த சட்டத்தை நாம் ஜெராக்ஸ் எடுத்து நாம் வழங்கிய மனுவில் 2வது கோரிக்கையாக தமிழ்நாட்டில் உள்ள வழக்கறிஞர் குமாசாக்களுக்கும் ஓய்வூதிய சட்டம் ஒன்று இயற்றி ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு சபாநாயகர் அவர்களிடம் விரிவாக தெளிவுபடுத்தி வழங்கினோம். உண்மையிலே சபாநாயகர் அவர்கள் மிகவும் பெருமையாக பேசினார்கள். இவ்வளோ தூரம் யூனிஃபார்மோடு ஒரு மனுவை கொடுத்து எங்களை இதை பண்ண சொல்கிறீங்க, உண்மையிலே எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நானும் ஒரு அட்வொகேட் தான். முதல்ல ஒரு 5 வருஷம் தான் ப்ராக்டிஸ் பண்ண, அதுக்கப்புறம் பண்ணலை. அதனால் நானும் ஒரு அட்வொகேட் தான்.
கண்டிப்பாக அது உங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அந்த சிஏ கிட்ட கொடுத்து அந்த மனுவை வந்து சிஎம் செல்லுக்கு மேற்பார்வையில் போகணும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணினே இருக்கோம். எப்பவுமே ஒரு மனு கொடுத்தா அடுத்த மாதமே வராது. காலங்கள் கடந்து 6 மாதம் ஆகலாம், 8 மாதம் ஆகலாம். ஏதாவது ஒரு கோரிக்கை கேட்டு பார் கவுன்சிலுக்கு அனுப்புவாங்க, அவங்க ஒரு ரிப்ளை கொடுப்பாங்க. அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி சில காலங்கள் ஆகும், சில மாதங்கள் ஆகும். அதாவது காலங்கள் மாதங்கள் ஆகுது நமக்கு முக்கியமல்ல, நம்முடைய முயற்சிகள். எப்பவுமே ஒரு விதை தான் போட முடியும். எடுத்தோட பெரிய மரத்தை நட்டுட்டு பாரு இந்த மரம் அடுத்த மாதம் காய்க்கின்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு விதையை போட்டுட்டு அதை வளர்த்து அதில் வர பலனை தான் நம்ம பார்க்கணுமே தவிர, அந்த பலன் வந்து விரைவில் நமக்கு இயற்கையும் சரி ஆண்டவனும் சரி அளிப்பார் என்பதை எந்த விதத்திலும் மாற்றம் கிடையாது. மிக விரைவில் நமக்கு நல்ல செய்தி வரும் என்பதை இந்த 80வது ஆண்டு சுதந்திர தின விழாவில் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் அதனைத் தொடர்ந்து நம்முடைய புதிய முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்திப்பதற்கு மனு வழங்கப்பட்டுள்ளது. மிக விரைவில் முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து சபாநாயகரிடம் வழங்கிய கோரிக்கையை மறுபடியும் முதலமைச்சரிடம், ஏன்னா ஒருத்தர்கிட்ட வழங்கிட்டு அது நம்ம இருந்தால் அதோடய எஃபெக்ட் கம்மியாக இருக்கும். அதே துறையில் தமிழக அரசுக்கிட்ட நம்ம வலியுறுத்தினா நல்லாயிருக்கும். அதேமாதிரி முதலமைச்சர்கிட்ட வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதே போல் சட்டத்துறை அமைச்சர் அவர்களிடமும் மனு வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வெகு விரைவில் மாண்புமிகு சட்ட அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களையும் நேரில் சந்தித்து மனு வழங்கும் நிகழ்வு கண்டிப்பாக நடைபெறும். அதை நீங்கள் அனைவரும் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீர்கள் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் உறுப்பினர் உரிமைத்துறை 2024ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தி முதலாவது ஒரு சீனியாரிட்டி பிரகாரம் கொடுப்போம்னு சொல்லிட்டு 25 வருடங்கள் கடந்த உறுப்பினருக்கு ரூபாய் 3000 உறுப்பினர் தொகை 2 வருடங்களில் வழங்கப்பட்டது. ஒரு 4-5 உறுப்பினர்கள் மட்டும் விடுபட்டது. அது இந்த ஆண்டு வழங்கப்பட்டது. ஏற்கனவே 318 உறுப்பினர் உரிமை தொகை வழங்கப்பட்டது. அதே போல் 10 வருஷமாக நாங்கள் இருக்கோம், எங்களுடைய உறுப்பினர் உரிமை தொகை கிடையாதா என்று பல குரல்கள் பல ஒலிகள் காது பட கேட்கப்பட்டது. அதையும் கருத்தில் கொண்டு 10 வருடங்கள் கடந்த உறுப்பினருக்கு ரூபாய் 3000 மாதந்தோறும் 10 உறுப்பினர்கள் வழங்கப்படுகிறது. 5 உறுப்பினர்கள் பெண்களும் 5 உறுப்பினர்கள் ஆண்களுக்கும் வழங்கப்படுகிறது. இதை நம்ம டாப்பில் இருந்து கொடுத்தோன்னா கீழே இருக்கிறவங்களுக்கு எப்போ கிடைக்கின்ற ஒரு மனவர்த்தம் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு டாப் 5, செகண்டு லோ 5, தேர்டு டாப் 5, ஃபோர்த்து லோ 5, அது மாரி மாறி மாறி நம்ம கொடுக்குறோம். ஸோ மேலே விழுப்பு உடனடியாக கிடைக்குது, கீழே விழுப்பு உடனடியாக கிடைக்குது. இது வரைக்கும் 40 உறுப்பினர்கள், 20 பெண்கள் உறுப்பினர்கள், 20 ஆண்கள் உறுப்பினர்கள் வாங்கியிருக்கோம். இதோடைய அதாவது 1,20,000 இது வரைக்கும் வாங்கியிருக்கோம். இதோடைய மொத்த செலவு எவ்வளோன்னா 8,85,000. அதாவது 295 உறுப்பினர்கள் நம்ம லிஸ்ட் எடுத்துக்கோம். 10 வருடங்கள் கடந்த அவர்களுக்கு 3000 வழங்குவதற்கு 8,85,000 நமக்கு தேவைப்படுது. நம்ம சந்தா கட்டுற காசெல்லாம் வந்து இதெல்லாம் சாத்தியக்கூறு கிடையாது. நம்முடைய தேவைகள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக சிறிய வகை கேன்டீன், ஃபைலிங், அப்புறம் உள்ளே இருக்கிற ஒரு சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவங்க அவங்கள வாடகை உயர்த்தி வாங்குறது, ஜெராக்ஸ் ரூம் ரெண்டு, இதெல்லாம் வச்சு நம்ம இதை மேனேஜ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்களை அழைத்து அவரை நம்ம சங்கத்தில் பாராட்டு விதமாக பேசி அவர்களிடம் நிதி பெற்று இந்த தொகையை நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். தங்க குழந்தை கால திட்டமாகட்டும், உறுப்பினர் உரிமை தொகையாகட்டும், உறுப்பினர் வாரிசு குடும்ப நல திட்டமாகட்டும், இறப்பு நிதி ஆகட்டும், உறுப்பினர்கள் குடும்பத்தின் இறப்பு நிதி ஆகட்டும், எல்லா நிதியுமே நம்ம வந்து நம்முடைய சந்தா தொகையிலிருந்து கண்டிப்பாக வழங்க முடியாது. இப்படிலாம் ஒரு வரவை நம் சங்கத்தில் வைத்தால் இது நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே சமத்துவம் சமாதானம் ஏற்கனவே பேசப்பட்டது. அதை மீண்டும் ஒரு முறை கூறிக்கொள்கிறேன். எதிர்வரும் காலங்களில் யார் வந்தாலும் நம்முடைய சங்கத்திற்கு பொறுப்பில் இந்த சமத்துவமும் சமாதானத்தையும் நாம் செயல்படுத்த வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, அதை ஒரு கோரிக்கையாக இந்த 80வது ஆண்டு சுதந்திர தின விழாவில் உங்கள் அனைவரும் சார்பாக கோரிக்கை வைக்கிறேன். அதே போல் தங்க குழந்தைகள் திட்டம் நாம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் வந்து 7 உறுப்பினர்கள் இதுவரை தங்க குழந்தைகள் திட்டத்தில் 1.5 கிராம், அதாவது ஒரு குழந்தைக்கும் 1.5 கிராம் தங்கம் வழங்கப்படுகிறது. கடந்த ஆண்டு 2 கிராம் வழங்கப்பட்டது. தங்கத்தின் விலையேற்றத்தின் காரணமாக
சங்கத்தில் உள்ள நிதியின் காரணமாக 1/2 கிராம் குறைக்கப்பட்டு 1.5 கிராம் இந்த ஆண்டு முதல் வழங்கி கொண்டிருக்கிறோம். அதாவது போன ஆண்டு 2 கிராம் வாங்கின காசு தான் இந்த ஆண்டு 1.5 கிராம் வாங்குகிற காசு தான். ரேட் அதுதான், ஆனால் அதோடைய வெயிட் கம்மியாக இருக்க தவிர இந்த நேரத்தில் வெளிப்படையாக உங்கள் அனைவரும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா சில கமெண்ட்ஸ்லாம் வரும், போனாட்டி 2 கிராம் கொடுத்தாங்க, இந்தாடி 1.5 கிராம் கொடுத்தான்னு சொல்லிட்டு. நம்மளுடைய நிதியை எப்படி இருக்கிறதோ அதற்குண்டான வேலைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். மதிப்பு என்னவோ அதுதான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. போன ஆண்டு என்ன மதிப்போ அதே மதிப்பு தான் இந்த ஆண்டு நகையை நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். இப்போ இன்றைக்கி 1.5 கிராம் அவங்களுக்கு வாங்குறவங்க அடுத்த ஆண்டு கையில் வச்சுருந்தாங்கன்னா வச்சுருப்பாங்க, அது எப்பவுமே மிஸ் பண்ண மாட்டாங்க. அதோடைய மதிப்பு இன்னும் கூடுதலாக தான் போகும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு நம்முடைய சங்கத்தின் உறுப்பினர்கள் வாரிசுகள் 80% மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு ஏற்கனவே நாம் தங்க நாணயம் வழங்கி நீதிபதி அவர்கள் பாராட்டு வேலை தெரிவித்தோம். இந்த முறையும் 9 உறுப்பினர்கள் வாரிசுகள் 1/2 கிராம் தங்க நாணயமும், அதே போல் வசந்தி மேடம் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் மேடம் அவங்கள ஒரு கிஃப்ட்டும் மற்றும் பொன்னாடியும் வாழ்த்து மடலும் வழங்கப்பட்டது. அந்த வாழ்த்து மடல் நம்முடைய சங்கத்தின் செயலாளர் ராஜன் அவர்கள் தான் எழுப்பினராக இருந்தார். அதாவது வாழ்த்துக்கள் எப்படி தெரிவிக்க வேண்டும், வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக 1 வார காலமாக அதற்கு பயிற்சி எடுத்து அந்த